அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. பஸ்மிலன் முஹம்திலன் முஸல்லியன் முஸல்லிமா நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். புமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்காயிதாவுடைய மாதத்தின் 18வது பிறையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹாஜிகள் எல்லாம் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் போய் அங்கே சேர்ந்து விட்டார்கள். இன்னும் சிலர்கள் பயணத்தை நோக்கி தயாரிப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த வருடங்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார்களோ அவர்களுடைய ஆயுளையும் அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் அதிகப்படுத்துவதோடு அவர்கள் செய்கின்ற ஹஜ்ஜுகளை மக்பூலான ஹஜ்ஜாக மபரூரான ஹஜ்ஜாக அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு ஹயாத்தோடு திரும்பி வருவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்துகளையும் ரஹ்மத்துக்களையும் கைராத்துக்களையும் அதிகப்படுத்துவதோடு இன்னும் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர்களெல்லாம் வரும் காலங்களிலே ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியங்களை பெற்றவர்களாக அல்லாஹ் அவர்களுக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுகள் செய்து விட்டார்களோ அவர்கள் திரும்ப திரும்ப ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் பாலிப்பானாக. கருணைமிக்க அல்லாஹ்வை அவனுடைய இல்லத்தை சந்திப்பதற்காக வேண்டி ஹாஜிகள் எல்லாம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யாரெல்லாம் இந்த தல்பியாவை சொல்லிக் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடுமையான வெயில் கோடை காலம். கோடை காலத்தின் அனல் அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறது. ஏசி போட்டாலும் பத்தவில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய நரகத்தின் மூச்சுக்களைத்தான் வெயில் காலங்களாகவும் குளிர்காலங்களாகவும் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறான். நரகத்தின் மூச்சு தான் இந்த வெயில், அதனுடைய வெப்பநிலைகள், அனல் காற்றுகள், இவைகளெல்லாம் அல்லாஹுவினுடைய நரகத்தின் நெருப்பின் அனல்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அவைகள் குறைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவின் அடியார்கள் தங்களுடைய கைகளையும் கரங்களையும் உயர்த்தி ரப்பிடத்திலே அல்லாஹும்ம அகீஸினல் கைஸ வர்ரஹ்மத வலா தஜஅல்னா மினல் கானிதீன் என்று மழைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால்தான் இந்த அனல் காற்றுகளையும் வெப்பத்தையும் வெப்பத்தின் கடுமையை விட்டும் நாம் மீள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு தொழுகையிலேயும் நாம் இந்த வெப்ப காலத்திற்காக வேண்டி வெப்பத்திலிருந்து விடுபடுவதற்கு மழைக்காக வேண்டி துஆ செய்வோம் என்று நினைவுபடுத்திவிட்டு இன்றைய தினத்திலே 10வது வகுப்புக்கு தேர்வுக்கும் முடிவு கிடைக்கப்பட்டது. நிறைய பேர்கள் தேர்விலே வெற்றி பெற்றார்கள். முகமலர்ச்சியோடு நிறைய மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம்.
அவர்கள் அடுத்தடுத்த பயணிக்கக்கூடிய அவர்களின் பயணங்களின் கல்விகளையும் அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு பிரார்த்தனை செய்வதோடு, தேர்விலே தோல்வி பெற்றவர்களுக்கு நாம் ஒன்று சொல்லுவோம். தோல்வி என்பது மனிதனுக்கு கிடைக்கப்பட்டது ஒன்றுதான். இயற்கையிலே மனிதர்கள் வெற்றி தோல்வி என்பது மனிதர்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்கப்பட்டதுதான். தோல்விக்கு பின்தான் வெற்றி இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதை தோல்வி பெற்ற மாணவர்களுக்கு நினைவூட்டுகிறோம். ஏனென்று சொன்னால், எடிசன் என்று சொல்லப்படக்கூடிய மின்சாரத்தை கண்டுபிடித்தவர், அவர் கண்டுபிடிப்பிலேயே 213 முறைகள் அவர்கள் தோல்வியிட்டார் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. 214வது தடவை தான் அவர்கள் மின்சாரத்தை கண்டுபிடித்தார். இன்று உலகம் முழுக்க மின் விளக்கின் ஒளிகளை பெற்றிருப்பதற்கு காரணம் அவர்களின் தோல்விதான் காரணம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். தோல்வி என்பதை நினைத்து துவண்டு போய் அவர்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டாம். கோலத்தனத்திலிருந்து வெளியே வந்து மீண்டும் நாம் அந்த வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதை தேர்விலே தோல்வி பெற்ற மாணவர்களுக்கு நாம் அறிவுறுத்தல்கள் சொல்வதோடு, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹுவிடத்திலே கடமையாக்கப்பட்ட கடமைகள் 5 நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. களிமா, தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, ஜகாத் என்று 5 கடமைகளை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், ஹஜ்ஜி காலங்கள் வந்துவிட்டது, நீங்கள் ஹஜ்ஜை வேகமாக செய்து கொள்ளுங்கள், ஹஜ்ஜை தீவிரமாக செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மிலே சில நோக்கங்கள் இருக்கிறது. சிலர்கள் என்ன நினைப்பார்கள்? இறுதி கடமைதான் ஹஜ் என்பதாக நினைப்பார்கள். கடைசி கடமைதான் ஹஜ்ஜி. ஆனால் கடைசி காலங்களில் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. வயதான காலங்களிலே ஹஜ்ஜை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வரவேற்கவில்லை, அல்லாஹும் வரவேற்கவில்லை. ஹஜ்ஜி செய்வது, வாலிபத்திலே ஹஜ்ஜி செய்வது மிகச் சிறந்தது. எப்பொழுது அவர்களுக்கு கடமையாகிவிட்டதோ உடனே செய்ய வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். மன் அராதல் ஹஜ்ஜ, யார் நீங்கள் ஹஜ்ஜு செய்வதற்கு நாடிவிட்டீர்களோ ஃபல்யுஅஜ்ஜில், உடனே ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மனிதனுக்கு மரணம் என்பது எப்ப வேண்டுமானாலும் வரும். அவனுக்கு பிறடிக்கு பக்கத்திலே இருக்கின்றது மரணம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறார். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். துல்காயிதா மாதம், ஷவ்வால் மாதம் ஆரம்பித்து விட்டாலே ஹாஜிகள் புறப்பட ஆரம்பிப்பார்கள். துல்காயிதா மாதத்திலே ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டவர்கள் பயணங்களிலே இருந்து கொண்டிருப்பார்கள். கடந்த காலங்களிலே ஹஜ்ஜு செய்வதற்கு 1 வருடங்கள் ஆகும். ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று சொன்னால் 1 வருடம் ஆகும். 1 வருடங்கள் பயணம் செய்து அவன் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். 6 மாதங்கள் பயணம் செய்ய வேண்டும். திரும்பி வருவதற்கு 6 மாதங்கள் அவன் பயணம் செய்ய வேண்டும். இப்படி அவனுக்கு பயணத்திலேயும் நாட்கள் அதிகமாக இருந்தது. அங்கே போய் அவர்கள் 40 நாட்கள் தங்கி அதிலே 5 நாட்கள் தான் ஹஜ்ஜு செய்வதற்கு கடமையாக்கப்பட்ட 5 நாட்கள். துல்ஹஜ் 8வது பிறையிலிருந்து 13வது பிறை வரை தான் அவர்களுக்கு கடமைகள். ஹஜ்ஜு செய்யக்கூடிய கடமைகளும் அவர்களின் ஹஜ்ஜினுடைய நாட்களும் என்பதாக சொல்லப்படுகிறது. அன்பிற்கினி அவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு நினைப்பதற்கு எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் மக்காவிற்கு போகலாம், எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ மதீனாவிற்கு போகலாம் என்ற அளவிற்கு பயணங்கள் சுருங்கிவிட்டது. வேகமாக பயணம் செய்யக்கூடிய சாதனங்கள் எல்லாம் நிறைய வந்து விட்டது. அதனால் நாம் ஹஜ்ஜு செய்வதற்கு நாட்களை பின்தங்கி வைப்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் ஹஜ்ஜி கடமையாகி அவன் ஹஜ்ஜு செய்யாமலே இறந்து போய்விட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நிலைமைகளை பற்றி சொல்லுவார்கள். ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நிய்யத்து செய்துவிட்டு பயணம் போகின்ற நேரத்தில் இறந்து விட்டால் அவன் ஹஜ்ஜு செய்தவனாக கணிக்கப்படுவான் என்று மார்க்கம் சொல்லும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ஜை கடமையானவர்கள் உடனடியாக இஸ்லாமியர்கள் 5 கடமைகளை நிறைவேற்றுவதிலே ஹஜ்ஜு கடமையை விரைவாக நிறைவேற்றுங்கள். வயது போய்விடும்,
காசுகள் போகிவிடும், ஆரோக்கியம் போகிவிடும். உங்களுக்கு எப்பொழுது கடமையாகிவிட்டதோ உடனடியாக நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ் என்பது இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றாகும். களிமா, தொழுகை, நோன்பு இவைகளெல்லாம் உடலால் செய்யக்கூடிய அமல்கள். ஒரு மனிதன் களிமாவை நாவினால் சொல்லுகிறான், தொழுகையை அவனுடைய அவயங்களினால் நிறைவேற்றுகிறான். அதே போன்று நோன்பை அவன் பசித்தவனாக, தாகித்தவனாக, இப்படி அவன் உடலால் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 3 அமல்களிலேயும் 3 கடமைகளிலேயும் வைத்திருக்கிறார். தொழுகை, நோன்பு, களிமா இவைகளிலே வைத்திருக்கிறான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று ஹஜ்ஜையும் ஜகாத்தையும் பொருளாதாரத்தோடு இணைத்து வைத்திருக்கிறார். யாருக்கு பொருளாதாரம் இருக்கிறதோ அவர்கள் தங்களுடைய வருடத்தில் ஒரு முறை அவர்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். தங்களுடைய சொத்திலிருந்து 2.5% 2.5% அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஹஜ் கடமையாகிவிட்டால் உடனடியாக ஹஜ் செய்ய வேண்டும். ஆனால் பொருளாதாரம் இருந்தால் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எல்லாத்தையும் விட மேன்மையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஹஜ் ஒரு வித்தியாசமான அமல். பொருளாதாரமும் அதிலே சேர்ந்திருக்கிறது, உடல் அமல்களும் அதிலே சேர்ந்திருக்கிறது. மேலே சொல்லப்பட்ட 4 கடமைகளுடைய அனைத்து அமல்களும் அதிலே சேர்ந்திருக்கிறது. ஒருவன் பொருளாதாரம் இருந்து உடல் சுகம் இருக்குமையானால் அவனுக்கு ஹஜ் கடமையாகிவிட்டால் உடனடியாக ஹஜ் கடமையானதை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவன் கடமையை நிறைவேற்றாதவனாக அவனை கருதப்படும். கண்ணியமானவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மார்க்க அறிஞர்கள் இஸ்லாமிய வழக்கங்களின் தத்துவங்களை 4 விதமாக பிரித்திருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தினந்தோறும் 5 நேர தொழுகை தொழுகிறோம் அல்லவா, அது தினந்தோற திட்டம். ஒரு மூமினுக்கு தினந்தோறும் 5 நேரம் தொழ வேண்டிய கட்டாய கடமை. தொழுகையை விட்டால் அவன் மூமினுக்கும் காபிருக்கும் வித்தியாசம் தொழுகைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை விட்டவர்களுக்கு 15 விதமான அவர்களுக்கு தண்டனைகளை பற்றி பெருமானார் ஹதீசுகளிலே சொல்லுவார்கள். தொழுகை என்பது ஒவ்வொரு மூமினுக்கும் தினந்தோற திட்டம். அது தினந்தோறும் தொழுதே ஆக வேண்டும். தினந்தோறும் அது அல்லாஹ்விற்கு கடமைகளை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதை நிறைவேற்றாவிட்டால் குற்றத்துக்கு ஆளாக்கப்படுவார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு ஆளாக்கப்படுவார்கள், தண்டனைக்குரியவர்களாக ஆக்கப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னா அஸ்ஸலாத் என்று சொன்னார்கள். சிவனத்தின் திறவுகோலே தொழுகைதான் என்று சொன்னார்கள். சொர்க்கத்துக்கு உள்ளே போய் அதன் கதவை திறக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் தொழுகை இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினந்தோற திட்டம் தொழுகையை 5 நேரம் தொழுகுவது என்று சொன்னார்கள். இரண்டாவதாக வார திட்டம் என்று சொல்லப்படுகிறது. வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மா தொழுகையை வெள்ளிக்கிழமை நிறைவேற்றுவது ஒவ்வொரு மூமின் மீதும் கடமை. 3 ஜும்மாக்களை விடுவது அவர்களின் குற்றம் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து 3 ஜும்மாக்களை விட்டவர்கள் குற்றவாளிகள் என்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக சொல்லுகிறது, ஜும்மாவை விடக்கூடியவர்கள் குஃப்ருக்கு நெருங்கி விட்டார்கள் என்று சொல்வார்கள். தொழுகையே விடக்கூடியவர்கள் குஃப்ருக்கு நெருங்கி விட்டார்கள் என்பதையும் இஸ்லாம் சொல்லுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாரந்தோறும் செய்யக்கூடிய திட்டம் ஜும்மா தொழுகை. ஜும்மா தொழுகைக்காக வேண்டியாவது முன்னால் வர வேண்டும். அதிலேயும் நாம் பின்தங்கியவர்களாகத்தான் வருகிறோம். நாம் போட்டிருக்கக்கூடிய ஷெட்யூல்கள் எல்லாம் கணக்கு நேரங்கள் எல்லாம் சரியாக போட்டிருக்கிறோம். சுபுகு தொழுகை இத்தனை மணிக்கு பாங்கு, சுபுகு தொழுகை இக்காமத் இத்தனை மணிக்கு, லொகுரு தொழுகை இத்தனை மணிக்கு என்று சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் ஜும்மாவினுடைய பாங்கு 12:30 என்பதாக சொல்லப்படுகிறது. நாம் வருவதே 1 மணிக்கு அல்லது 1:30 மணிக்கு, 1:45 தானே இமாம் படியிலே ஏறுவார்கள் என்று வருகிறோம். ஜும்மாவிலே படியிலே ஏறுகின்ற நேரத்தில் வரக்கூடியவர்கள் ஜும்மாவினுடைய லிஸ்டிலே சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, வாரத்திட்டம் ஜும்மாவிற்கு வரக்கூடியது. ஜும்மாவின் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை தொழுகுவது கடமை என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வருட திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. ரமலான் மாதம் வந்துவிட்டால் 30 நாட்கள் அவர்கள் நோன்பு வைத்தே ஆக வேண்டும். ஒரு நோன்பை வேண்டும் என்று விட்டாலே 60 நோன்புகள் தொடர்ச்சியாக அவருக்கு வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. காரணமின்றி நோன்பு விடுவதற்கு அனுமதி இல்லை.
காரணமின்றி தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. ஒரே ஒரு காரணம் தான் இருப்பதற்கு தொழுகையை விடுவதற்கு. ஒரு மனிதனுக்கு தொழுகையை விடுவதற்கு ஒரு காரணம் தான் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லும். பைத்தியம் பிடித்தவர்களுக்கு தொழுகை கடமை இல்லை. பைத்தியம் பிடித்தவர்கள் மட்டும் தொழ வேண்டியதில்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு கடினமாக இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வருட திட்டம், வருடத்திலே ஒரு முறை ஒரு மாதம் 30 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் என்று விடக்கூடாது. இது இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த வருடத்தில் ஒரு மாத திட்டம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து ஆயுளில் ஒரு திட்டம், அதுதான் ஹஜ் என்று சொல்லப்படுகிறது. அவன் ஆயுளிலே ஒரு திட்டம். ஆயுள் என்று சொன்னால் சக்கராத்து நேரம் வரை அல்ல, அவனுக்கு கடமையாகிவிட்டால் செய்து விட வேண்டும். கடைசி கடமை என்று சொல்லுகின்ற நேரத்திலே நாம் நினைத்து விடுகிறோம், வயசாகி தள்ளாடி குச்சிகளை ஊண்டிக் கொண்டு நடக்க முடியாத நேரங்களிலே போகக்கூடியதற்கு பேர் ஹஜ் அல்ல. பொருளாதாரம் வந்துவிட்டது, அவரின் மீது கடமையாகிவிட்டது ஹஜ் என்று சொன்னால், அவர் அப்பொழுதே அவர் வாலிப பருவத்திலே வாலிப பருவம் எய்துவிட்டால், அவருக்கு பணம் வந்து விட்டால் ஹஜ் கடமையாகிவிட்டது. அந்த நேரத்தில் தான் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆயுள் திட்டம் தான் ஹஜ்ஜி. யாருக்கெல்லாம் ஆயுளிலே ஹஜ்ஜி செய்வதற்குண்டான வாய்ப்புகள், பொருளாதாரங்கள் வந்துவிட்டால் அவர்களை நிறைவேற்றியே ஆக வேண்டும். நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகளாக கணிக்கப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜை செய்ததற்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கூலி ஜன்னத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். நிறைவேற்ற வேண்டியவைகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிறார்கள். நிறைவேற்ற வேண்டிய வணக்கங்கள் நமக்கு சரியான நேரங்களிலே, சரியான தருணங்களிலே, சரியான நமக்கு கடமையாக்கப்பட்ட நேரங்களிலே அதை சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஹஜ் என்னும் சொல்லுக்கு நாடுதல் என்ற அர்த்தம். ஹஜ் என்று சொன்னால் நாடுதல். எங்கே நாடுதல்? இஸ்லாமிய அடிப்படையிலே சொல்லப்படக்கூடிய ஹஜ் என்று சொன்னால் ஒரு மனிதன் தன் ஊரில் இருந்து மக்காவுக்கு செல்வதற்காக வேண்டி நாடுதல். அங்கே போய் மக்காவிலே இஹ்ராமுடைய அணியை அணிந்து கொண்டு அதனுடைய கட்டுப்பாடுகளோடு பயணத்தை தொடங்கி அவர்கள் இங்கிருந்து சென்று ஹஜ்ஜுக்காக வேண்டி 13 நாட்கள் இருக்கிறது. அதாவது 8வது பிறையிலிருந்து 13வது பிறை 5 நாட்கள் அவர்கள் அமல் செய்ய வேண்டிய கட்டுப்பாடுகள் இருக்கிறது. புனித காபாவை தவாப் செய்வது, புனித காபாவிலே உம்ரா செய்வது, புனித காபாவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சஃபா மருவாவிலே சை செய்வது, அரஃபாவிலே தங்குவது, முஸ்தலிஃபாவிலே தங்குவது, மினாவிலே தங்குவது, ஷைத்தானுக்காக வேண்டி கல்லுகளை எறிவது, ஜம்ரத்துல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று சைத்தானுக்காக வேண்டி 3 சைத்தான்களுக்கு கல் எறிவது. இவைகள் தான் ஹஜ்ஜுடைய கடமைகள். இது 5 நாட்களிலே செய்யப்படக்கூடிய கடமைகள். அன்பிற்கினி அவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் செய்யுங்கள். ஏனெனில் ஹஜ்ஜும் உம்ராவும் உங்கள் செயல்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களிடத்திலே இருக்கின்ற பாவங்களை அது அழிக்கக்கூடியது. எப்படி அழிக்கும் என்று சொன்னால், இரும்பிலே துரு இருக்கிறது அல்லவா, அந்த துருவையும் வெள்ளியிலேயும் பொன்னிலேயும் இருக்குகின்ற துருக்களை எப்படி அழுக்குகளை நெருப்பு நீக்குகிறதோ அது போன்று நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையுமே ஹஜ்ஜி உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அழித்துவிடும். யார் ஹஜ்ஜி செய்கிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருவார்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மா இமார ஹாஜின் ஃபகத் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், யார் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்கள் ஒரு காலமும் ஏழையாக மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை ஏழ்மை தொடாது, அவர்கள் ஏழையாகவே ஆக முடியாது என்பதை பெருமானார் சத்தியமிட்டு சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜிகள் ஒரு காலமும் ஏழையாக மாட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டுமல்ல, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், உம்ரா செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்பார்கள். உம்ரா என்பதற்கு பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து சொல்வார்கள், ஆயிஷா, உம்ராவிலே உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், உடல் உபாதைகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முறையிலே நன்மைகளாக கொடுக்கப்படும்.
அவைகள் அனைத்தும் உங்களுடைய நன்மைகளில் எழுதப்படும் என்று சொன்னார்கள். உம்ராவில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், ஹஜ்ஜிலே ஏற்படுகின்ற கஷ்டங்கள், உம்ராவிற்கு செய்யப்படக்கூடிய செலவு பணங்கள், ஹஜ்ஜுக்காக வேண்டி செய்கின்ற செலவு பணங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்காக வேண்டி நன்மைகளாக எழுதப்படுகிறது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவர் ஹஜ்ஜி செய்வதினால், அவர் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர், ஹஜ்ஜே செய்யாமல் ஒரு மனிதன் ஹஜ்ஜி செய்கிறார் என்று சொன்னால், அவர் 40 முறைகள் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்ததற்கு சமம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலிலே ஹஜ்ஜி செய்பவர்களுக்கு இந்த நன்மைகள் எழுதப்படுகிறது. ஹஜ்ஜே செய்யவில்லை, அவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி நாடி ஹஜ்ஜுக்காக வேண்டி போனால் அவர் 40 முறைகள் அல்லாஹ்வின் பாதையிலே போர் முனைகளில் நின்று போரிட்ட நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜி செய்ய புறப்பட்டு ஒரு மனிதன் போகின்ற வழியிலேயே இறந்து போய்விட்டால் அவனுக்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜுடைய நன்மைகள் அவர் ஹஜ்ஜு செய்ததாகவே கணிக்கப்படுவார் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜு செய்து விட்டால் மீண்டும் அவர் ஹஜ்ஜு செய்ய நாடுகிறார் அல்லது ஹஜ்ஜுக்கு போகிறார் என்று சொன்னால் அவர் ஹஜ்ஜு செய்வதை விட 40 முறைகள் அவர் 40 ஹஜ்ஜு செய்தால் கூட அவர் 40 முறைகள் போர்க்களத்தில் நின்று சண்டையிட்டதற்கு சமமாக முடியாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு சொல்வார்கள், மனிதர்கள் பயணம் செய்கிறார்கள், மனிதர்கள் பலவிதமான பயணங்கள் செய்கிறார்கள். அவர்கள் சொந்தங்களை பார்ப்பதற்கு பயணிக்கிறார்கள், சம்பாதிப்பதற்காக வேண்டி பயணிக்கிறார்கள், கடல் கடந்தெல்லாம் போகிறார்கள். சம்பாதிப்பதற்கு ஊர் நாடுகள் எல்லாம், மாவட்டங்கள் மாநிலங்கள் தாண்டி நாடுகள் எல்லாம் கடந்து செல்லக்கூடியவர்கள் பயணத்திலே இருக்கிறார்கள். மனிதர்கள் சம்பாதிக்க பயணிக்கிறார்கள், சொந்தங்களை பார்க்க பயணிக்கிறார்கள், நோயாளிகளை பார்க்க பயணிக்கிறார்கள். இப்படியே வரிசைப்படுத்தி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் எல்லா பயணங்களும் சிறப்பான பயணங்கள் இல்லை. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், மனிதர்கள் பயணிக்கக்கூடிய பயணங்களிலே மிக சிறப்பான பயணம் என்னவென்று சொன்னால் அதுதான் ஹஜ் உம்ரா பயணம் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், வசதி இருந்தும் ஹஜ் செய்யாமல் காலங்களை கடத்தி கொண்டு ஹஜ் செய்யக்கூடிய காரியங்களை பிற்படுத்தி கொண்டிருக்க வேண்டாம் என்று பெருமானார் கண்டித்து சொன்னார்கள். மன் அராதல் ஹஜ்ஜ, யாருக்கு ஹஜ்ஜை நாட்டம் ஏற்பட்டு விட்டதோ, ஹஜ்ஜி கடமையாகி விட்டதோ, ஃபல்யுஅஜ்ஜில், அவர் உடனே ஹஜ் செய்யட்டும். வயதை பார்க்க வேண்டாம். அவருக்கு இப்பொழுதுதான் 20 வயதாகிறது என்று பார்க்க வேண்டாம். அவர் வயதுக்கு வந்து விட்டால் ஹஜ் கடமை, பொருளாதாரம் அவர்களுக்கு வந்து விட்டால் ஹஜ் கடமையாகிவிடும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விலை மதிக்க முடியாத விஷயங்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விலை மதிக்க முடியாத விஷயங்களை நமக்கு மக்காவிலேயும் மதீனாவிலும் வைத்திருக்கிறான். அன்பிற்கினியவர்களே, விலை மதிக்க முடியாத ஒரு பருவத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். வாலிப பருவம் விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஒரு மனிதன் வாலிபத்தை கடந்தால் அவன் வயோதிகனாக மாறி போவான். இளமை என்பது இறைவன் கொடுத்த மிக பாரமான ஒரு சக்தி என்பதாக சொல்லுகிறான் அல்லாஹ். அன்பிற்கினியவர்களே, ஹஜ்ஜிக்கு கொடுக்கப்பட்ட அந்த இளமையை பயன்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜிக்கு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு விட்டால் இளமையிலேயே ஹஜ்ஜி செய்யுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்பதை பெருமானார் படித்து படித்து சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுக்காக வேண்டி அல்லாஹ்வும் அழைப்பு விடுகிறான், மலக்குகளும் அழைப்பு விடுகிறார்கள், நபியும் அழைப்பு விடுகிறார்கள், ஷைத்தானும் அழைப்பு விடுகிறார். யாருக்கு இந்த அழைப்புகள், யாருக்கு எந்தெந்த அழைப்புகள் கிடைக்கிறதோ அந்தந்த அழைப்புகளின் மூலமாக ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று இந்த 4 விதமாக அழைப்புகள் கொடுக்கப்பட்டவர்கள் 4 விதமாக இருப்பார்கள் என்பதை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான், மனிதர்களே காபாவிற்கு வாருங்கள், ஹஜ்ஜு செய்யுங்கள். வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரா, நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள். லில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி, எனக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வின் அழைப்பை காதிலே கேட்கப்பட்டவர்கள், காதிலே ஒலிக்கப்பட்டவர்கள், அவர்கள் அழைக்கப்பட்டு அல்லாஹ்வினுடைய அழைப்பின் காரணமாக ஹஜ்ஜுக்கு செல்வார்கள் என்று சொன்னால்
அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக திரும்புவார்கள் என்பதை பற்றியும் பெருமானார் ஹதீஸிலே பதிவு செய்வார்கள். அவர்கள் எப்படி திரும்புவார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஹஜ்ஜுக்கு போவார்கள். போவதற்கு முன்னால் அவர்களிடத்தில் இருக்கின்ற அமல்கள் எல்லாம் கம்மியாக இருக்குமேயானால், அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகிவிட்டால், ஹஜ்ஜை முடித்து விட்டால், அவர்கள் திரும்பும் பொழுது அல்லாஹ்வின் தோழர்களாக, இறை நேசர்களாக திரும்புவார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் அழைப்பு யாருக்கு காதுகளிலே ஒலித்து விட்டதோ, நாம் பிறக்குகின்ற நேரத்திலே, அதாவது அருவாகுகளாக இருக்குகின்ற நேரத்திலே ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்புகள் யாருடைய காதுகளிலே அல்லாஹ்வின் அழைப்புகள் விழுந்து விட்டால், அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகுவார்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் திரும்பி வருகின்ற நேரத்திலே இறைநேசர்களாக திரும்பி வருவார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இரண்டாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுப்பார்கள். முஸ்லிம்களே, நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள், உங்களின் மீது ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அந்த காபாவை நீங்கள் அல்லாஹ்வின் அந்த இல்லத்திற்கு சென்று ஹஜ்ஜின் கிரிகைகளை முடித்து வாருங்கள், ஹாஜிகளே ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பார்கள். இந்த அழைப்பு யாருடைய காதுகளில் எல்லாம் விழுகிறதோ அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகுவார்கள், ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவார்கள், ஹஜ்ஜை எல்லாம் முடித்துவிட்டு அங்கேயே மரணித்து விடுவார்கள். மலக்குகளின் குரல்களை கேட்ட மனிதர்கள் உயிரோடு இருக்க முடியாது. அதைத்தான் சொல்லப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய குரலை கேட்டவர்கள் உலகத்திலே மனிதர்கள் உயிராக இருக்க முடியாது, பெருமானாரை தவிர. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜு கடமையானவர்கள் கண்டிப்பாக மலக்குமார்களின் அந்த அழைப்புகள் யார் காதுகளிலே விழுகிறதோ அவர்கள் ஹஜ்ஜுக்கு போவார்கள், ஹஜ்ஜின் கிரிகைகளை செய்வார்கள், எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவார்கள், அங்கேயே இறந்து போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது ஒருவர் அழைப்பார், நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் காபாவை கட்டிவிட்டு அழைத்தார்கள், மனிதர்களே ஹஜ்ஜின் பக்கம் வாருங்கள், நீங்கள் சாறை சாறையாக வாருங்கள், கால்நடையோடு வாருங்கள். சிலர்கள் குதிரையிலே வருவார்கள், சிலர்கள் அவர்கள் வாகனங்களிலே வருவார்கள், ஒட்டகத்திலே வருவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கப்பட்ட அந்த நபியினுடைய அழைப்பு யார் காதுகளில் விழுந்து விட்டதோ அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகுவார்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள். ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் திரும்பும் காலங்களிலே அவர்களிடத்தில் ஏற்கனவே இருந்த அமல்கள் கூடுதலாக பின்பு வரும் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜை முடித்து விட்டால் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் முன்னால் இருந்த அமலை விட அதிகப்படியான அமல்களை செய்வார்கள் என்பதாக சொன்னார்கள். நான்காவது ஒரு அழைப்பு, ஷைத்தான் நம்மை அழைப்பான், ஹஜ்ஜுக்கு வாருங்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், ஹஜ் உங்களின் மீது கடமையாக இருக்கிறது, ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று ஷைத்தான் அழைப்பான். அவன் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு யாருடைய காதுகளில் விழுகிறதோ அவர்களும் ஹஜ்ஜுக்கு போவார்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள். ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு கடைசியாக ஊருக்கு வந்து விட்டால் அவர்கள் ஷைத்தான் என்னவெல்லாம் செய்வானோ அவைகளை செய்வார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜை நாம் ஒவ்வொருவரும் கடமையானவர்கள், நிச்சயமாக அதை நிறைவேற்ற வேண்டும், அதையும் வாலிப பருவங்களிலே நிறைவேற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். முடிந்தவரை ஒவ்வொருவரும் கடமையாக்கப்பட்ட விஷயங்களை சரியான நேரங்களிலே, சரியான காலங்களிலே, சரியான பருவங்களிலே அதை நிறைவேற்றுவதுதான் ஒரு முஸ்லிமுக்கு சிறந்த அடையாளம் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு கடமையானவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வரும் காலங்களிலே அவர்களை ஹஜ்ஜு செய்வதற்குண்டான வாய்ப்புகளையும் அவர்களுக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக என்று துவா செய்வதோடு, யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜிற்கு சென்றார்களோ அவர்களின் ஹஜ்ஜை மக்பூலாக மப்ரூராக செய்து ஆரோக்கியத்தோடு அவர்கள் திரும்பி வருவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு பாக்கியம் அளிப்பானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர்களெல்லாம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக ஆக்குவானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்து விட்டார்களோ அவர்கள் தொடர்ந்து காபாவிற்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியங்களை பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராவையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடிந்து போகக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக நபிமார்களோடு எழுப்பப்படக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.